முக்கிய செய்தி, ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட அமைப்புகளுடன் 4 பேர் கொண்ட அமைச்சர்கள் குழு ஆலோசனை நடத்தியிருக்கிறது. ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட 4 அமைப்புகளுடன் அமைச்சர்கள் குழு ஆலோசனை நடத்தியுள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர். வணக்கம் சாமுவேல், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ஜாக்டோ ஜியோ மற்றும் தமிழ்நாடு அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்கள் கூட்டமைப்புடன் இன்று சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சர்களுடனான அதாவது பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. குறிப்பாக இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அமைச்சர் ஏவா வேலு மற்றும் தங்கம் தென்னரசு மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் கயல்விழி செல்வராஜ் ஆகிய அமைச்சர்கள் அடங்கிய குழுவுடன் இன்றைய தினம் இந்த கூட்டமைப்பு சங்கங்கள் நிர்வாகிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். குறிப்பாக நாளை தினம் ஜாக்டோ ஜியோ தரப்பில் தமிழ்நாடு முழுவதும் நாடு தழுவிய இந்த போராட்டமானது அறிவித்திருந்த நிலையில் இன்றைய தினம் அனைத்து அரசு ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பில் இந்த பேச்சுவார்த்தையானது இன்றைய தினம் சென்னை தலைமை செயலகத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞரின் மாளிகை 10வது தளத்தில் இந்த கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் முடிவின் போது, அதாவது அரசு ஊழியர்களின் பிரதான கோரிக்கையா இருக்கக்கூடிய பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்தப்பட வேண்டும் என அவர்கள் 10 கோரிக்கைகள் உள்ளடக்கியவைகளை அதாவது இந்த ஆய்வுக்குழு அமைச்சர்களிடம் வழங்கியிருந்தனர். இந்த நிலையில் இந்த அரசு ஊழியர்களுடைய கோரிக்கையை பெற்றுக்கொண்ட அமைச்சர்கள் இன்றைய தினம் இந்த குறித்து தமிழ்நாடு முதலமைச்சரை நேரில் சந்தித்து அவரிடம் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து பின்னர் அவர் அளிக்கும் பதிலை இன்று இரவு 8 மணி அளவில் அவர்களுக்கு தெரிவிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சரின் பதிலுக்கு பெற்ற பிற்பாடுதான் இவர்கள் நாளைய தினம் ஜாக்டோ ஜியோ தரப்பில் நாளைய தினம் நடத்திருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டமானது நடைபெறுமா அல்லது ஒத்திவைக்கப்படுமா என்பது குறித்துதான முடிவு எடுக்கப்படும் எனவும் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு தரப்பில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர்கள் தெரிவித்திருந்தனர். குறிப்பாக இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்திற்காக அண்மையில் அதாவது ஒரு குழுவானது அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழுவின் காலமானது 9 மாதங்களாக நீடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 9 மாதங்களை குறைத்து 3 மாதங்களுக்குள் ஏதாவது இந்த முடிவுகளை தெரிவித்து உடனடியாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பது அரசு ஊழியர்களின் கோரிக்கையாக உள்ள நிலையில் தற்பொழுது இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சரிடம் அவர்கள் பேச்சுவார்த்தையானது நடைபெற்ற பிற்பாடு இன்று இரவு 8 மணி அளவில் மீண்டும் தலைமை செயலகத்தில் அதாவது அமைச்சர்களை சந்தித்து ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்திய பிற்பாடு நாளைய தினம் தமிழகம் முழுவதும் இந்த போராட்டம் நடைபெறுமா அல்லது ஒத்திவைக்கப்படுமா என்று முடிவு எடுக்கப்படும் எனவும் தற்போது ஜாக்டோ ஜியோ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பிரகாஷ், கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல்.